என்னம்மா ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம்மா. என்னது இன்னைக்கு? தக்காளி சாதம் தான். ஓ சரி, ஓகே. லேட் ஆகிடுச்சு தான் ஆரம்பிச்சிட்டேன். ஓ அதுக்குள்ள இதில் வந்து பச்சை மிளகா, வெங்காயம், பட்டை, லவங்கம் போட்டிருக்கேன். போட்டு வதங்கட்டும். அதுக்குள்ள இஞ்சி பூண்டு போட்டு வச்சுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சோம்பு போட்டாச்சா? பட்டை கொஞ்சம் லவங்கம் ஒன்று வச்சு. இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால இது வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இதெல்லாம் அரைச்சிக்கலாம். சரியா? வெங்காயம் வதங்கட்டும். அது வதங்கிறதுக்குள்ள நம்ம இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாய், நான் வந்து இந்த சக்தி தனி மிளகாய் தூள் வருதுல்ல, அது யூஸ் பண்ணால் கொஞ்சம் சில பேருக்கு வயிறு வலி வரும். கடையில் வாங்கி நம்ம வெறும் தனியாத்தூள் இல்லாமல் வாங்கினா அது வந்து சில பேர் வயிறு வலி வருது. அதனால் வந்து நான் வீட்லேயே காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். பத்தலைன்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுவே ஃபுல்லாக ஆட் பண்ணால் கொஞ்சம் வயிறு வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்குது. எது? அந்த தனி மிளகாய் தூள். ஓ, கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம்ல, தனி மிளகாய் தூள். அது வாங்கினா கொஞ்சம் வயிறு கொஞ்சம் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இதை போட்டால் ஒன்றும் ஆகுறது இல்லை. என்ன காம்போட போடுறீங்க? காம்பு எடுத்துட்டேன். காம்பு எடுத்துகிட்டு தான் போடுறேன். அது ஒன்றும் இல்லை, அரைஞ்சிரும். அதனால் நம்ம தேவையான காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு இதையே போட்டு அரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதையே வதக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். எங்கள் அம்மா அப்போல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போவும் அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரியா? காஞ்ச மிளகா தான் போட்டு அரைப்பாங்க. ஓ சரி, இப்போ அரைச்சிக்கலாமா? சரி, இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இப்போ அந்த தனி மிளகாய் தூள் போட்டால் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான் இதுலேயே இருக்கும். ஒன்றுமே அதோட டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அது சரி, ஓகே. அந்த காஞ்ச மிளகாய் நம்ம போட்டு அரைக்கும் போது. சரியா? சரி, இப்போ இதை போட்டுக்கலாமா? இதில் வந்து இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை லவங்கம்லாம் போட்டுருக்கேன். காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் கலர்வா? போதுமா? சைடில் முட்டையை வாக்கு போட்டிங்களா? ஆமாம். நான் சாப்பிட மாட்டேன். இல்லை, தேர்ஸ்டே இல்லை. இப்போ தக்காளி கழுவிக்கலாமா? தக்காளி கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போது சாப்பாட்டு அரிசியில் தான் செய்ய போகிறோம். பாஸ்மதி அரிசி சீரக சம்பானா நமக்கு கம்மியாக இருந்தாலே போயிடும். இது வந்து வீட்டு சாப்பாட்டு அரிசி தான், நார்மல் புழுங்கல் அரிசி தான். ஸோ நம்மளுக்கு தக்காளி நிறைய இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி. ஏன்னா நம்ம வந்து 1 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். சரியா? 1 கிலோ அரிசின்னும் போது நம்மளுக்கு அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தக்காளி லேட் கட் பண்ணிக்கலாம். லேட்லேயே கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜூஸ் எல்லாம் வெளில போவாங்க. அந்த சாப்பிங் மிஷினில் போட்டுக்கலாமா? அந்த சாப்பிங் மிஷினில் கட் பண்ணுங்கள். இருங்க, எடுக்கிறேன். நாங்கள் போதுமா தக்காளி? இன்னும் போடலாமா? போதும். இது பண்ண எனக்கு டைட்டாக இருக்கும். நாங்கள் இது பிடிங்க, நான் பண்ணுறேன். இப்போ அதுலேயே இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும் போதும் பாருங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. அதில் மாற்றி
செக் போட்டுக்கலாமா இதை? ம் தண்ணி கொஞ்சம் போட்டாச்சு இல்லை? ம். கத்தியில் அரியறது ஈஸியாக இருக்கா, இதில் சாப் பண்ணுறது ஈஸியாக இருக்கா? கொஞ்சம் கை வலிக்குது, ஆனால் இது நல்லா பொடியாக தான் வரும். நீ தானே பண்ண சரி, நல்லா கொதிக்கிட்டோம். ம். சரி, புதினா போட்டுக்கலாம். ம். நேற்றே கிள்ளி வச்சிட்டிங்களா? ஆமாம்மா, கொஞ்சம் நிறைய தான் இருக்குது, போட்டுக்கலாம். ஒரு கட்டு புதினா போட்டுருக்கு. ம். ஏன்னா இது அப்படியே ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சாலும் ம். நாங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. கிளறி விடுது, கொஞ்சம் கிளறி விடுங்களா? புதினா போடுறீங்களா? கலரிட்டேன். இதுலேயும் கொத்தமல்லியும் போட்டுருவோம் அதுலேயும். ம். வாஷ் பண்ணிடலாம். ம். சாமான்லாம் இன்னும் கழுவாமல் இருக்குது, கழுவணும் சமைச்சது தான். சரி, ஓகே. தண்ணி இதுவாகட்டும். ம். சரி, கொஞ்ச நேரம் வதங்கட்டோம்னா கலர் மூடி வைக்கலாமா? ம். இது சில பேர் குக்கர்லேயே போட்டு விசில் விட்டுருவாங்களே, நீங்கள் ஏன் மூடி வைக்கிறீங்க? அது அரிசி போட்டதில் தான் குக்கரில் மூடி வைப்பாங்க. ஆனால் நான் எப்பவுமே இது மாதிரி தான் பண்ணுவேன். குக்கரில் மூடி வைப்பாங்க. அரிசி போட்டு குக்கரில் விசில் விட்டுருவாங்களே, ஆமாம். நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம்ல? இல்லை, எனக்கு அது மாதிரி செஞ்சு பழக்கமே கிடையாது. இது மாதிரி தான் நான் எப்பவுமே செய்வேன். சரி, ஓகே. சரி, புதினா போட்டுக்கலாமா? இதே புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுருக்கேன். கருவேப்பிலை ரொம்ப தேவைப்படாது, சும்மா ஒரு நாள் போட்டுருக்கேன். புதினா நிறைய இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஓரளவுக்கு இருக்கேன். சரி, கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோடனே தண்ணி ஊற்றிக்கலாம். சரியா? சரி. சரி, நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஃபுல்லாக இதுவாகிடுச்சா? இப்போ தண்ணி ஊற்றிக்கலாமா? இது வந்து சாப்பாட்டு அரிசின்றதுனால 1க்கு 2 தண்ணி வைக்கணும். ஒரு காப்படி ஒரு கிலோவுக்கு 2 கிலோ தண்ணி வைக்கணும். சரியா? சரி. நான் இதில் தான் அளந்துருக்கேன். அதனால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஒரு அரை காவடி ஊற்றிக்கிறேன். சரியா? சால்ட் போட்டுக்கலாமா இதில்? சால்ட் போட்டுக்கலாம். இல்லை, காரம் சப்போஸ் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் தனி மிளகாய் தூள் இருக்குல்ல, அது வேணால் போட்டுக்கலாம். காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக. இப்போ இது கோஸ்ட் பேருக்கு அரிசி போட்டலாமா? காரம் கரெக்டாக தான் இருக்குது, தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அரிசி போட வேண்டியதான். அரிசி வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசினா ஒரு 20 நிமிஷம் அப்படி ஊறுனா போதும். ஆனால் இது சாப்பாட்டு அரிசின்றதுனால ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே, 1 மணி நேரம், 1 நேரம், 3/4 மணி நேரம் ஊறினா கூட நல்லா தான் இருக்கும். சரி. சரியா? இதெல்லாம் இது கொஞ்ச நேரம் ஊற வச்சா நல்லா இருக்காது. சரி, தண்ணி கொதிக்குது, அரிசி போட்டுக்கலாமா? கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். சரியா? சரி, இது நல்லா வேகட்டும். கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் வேகத்துக்கு சீக்கிரமாக வேகாது, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதனால தான் நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சுருக்கோம். சரி, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னம்மா பண்ணுறீங்க? டிஃபனுக்கு தான்ப்பா தோசை ஊற்றுறேன். அது வெந்துன்னு இருக்குது, இந்த பக்கம் மாட்டிட்டேன். அப்பாவுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் தோசை ஊற்றி தக்காளி சட்னி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. சரியா?
அவள் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுனால என் பையன் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கான். அப்படியா? சரி, இதை எத்தனை போய்ட்டு அப்பா கொடுத்துட்டு வந்துட்டுமா? ம். இது வந்து தோசை தக்காளி சட்னி. தோசை ஊற்றி கொடுத்தாச்சு அப்பாவுக்கு. இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து அப்படியே வச்சுட்டுமா இல்லைனாக்கா உனக்கு பெப்பர் போட்டு வைக்கட்டுமா? பெப்பர் போடு. சரி. லைட்டாக நடுவில் இது மாதிரி பண்ணிடலாம்னா எதுக்கு? அப்போ தான் உள்ளே அந்த இதெல்லாம் இறங்கும். லைட்டாக இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே போதும் இது. லைட்டாக இது என்னது? பெப்பர் தூள். அது இது லைட்டாக மிளகாத்தூள், கொஞ்சமாக சால்ட். தக்காளி சாதத்துக்கும் முட்டைக்கும் சூப்பராக இருக்கும். சரி, இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. வெந்துச்சு பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுது. முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. சரியா? ஓகே, நிறைய கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாமா? சரி, லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். பழம் வந்து காணும். சரி, ஓகே. தக்காளி சாதமும் முட்டையும் தான் இன்றைக்கி நம்மளுக்கு லஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.